எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு 20ஆம் நாள் கதை பகுதி இனிதே துவங்குகிறது. ஹனுமனின் வருகையும் மகிழ்ச்சியும். வாயுபுத்திரனான ஹனுமன் சீதாதேவியை கண்டு திரும்பிய செய்தியை அறிந்து வானரப்படைகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன. இலங்கை தகனம். ராவணனின் நகரமான இலங்கையை அனுமன் தகனம் செய்து அசுரர்களை அழித்த கதையை வானரங்கள் விவரித்தன. ராமபிரானிடம் புறப்படுதல். சீதையை கண்ட செய்தியை ஸ்ரீ ராமபிரானிடம் விரைவாக கொண்டு சேர்க்க ஜாம்பவான் உள்ளிட்ட வானரங்கள் உடனடியாக புறப்பட்டனர். மதுவனத்தை அடைதல். வழியில் சுக்ரீவனால் பாதுகாக்கப்பட்ட மதுவனம் என்ற பழத்தோட்டத்தை வானரங்கள் அடைந்தன. அங்குள்ள சுவையான பழங்களை உட்கொண்டு தேனை அருந்தி தங்களின் பசியையும் தாகத்தையும் தணித்து கொண்டனர். ஸ்ரீ ராமபிரானை சந்திக்க தயாராகுதல். தாகம் தணிந்த பின் சீதாதேவியை கண்ட செய்தியை தாமதமின்றி பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் பணிவுடன் தெரிவிப்பதற்காக அவர்கள் புறப்பட தயாராயினர். மதுவன பிரவேசம். சீதாதேவியை கண்டறிந்த மகிழ்ச்சியில் அங்கதன் மற்றும் ஹனுமான் தலைமையிலான வானரப்படைகள் சுக்ரீவனின் பாதுகாப்பில் உள்ள மதுவனம் என்ற தேன் சோலைக்குள் புகுந்து தேனை அருந்தி பழங்களை உட்கொண்டு மகிழ்ந்தன. வனத்தை காவல் காத்த ததிமுகன் சுக்ரீவனின் தாய்மாமன் வானரங்களை தடுக்க முயன்றான். ஆனால் வானரர்கள் அவனையும் காவலாளிகளையும் அடித்து விரட்டினர். காயமடைந்த ததிமுகன் விரைந்து சென்று சுக்ரீவனிடம் முறையிட்டான். அங்கதன் தலைமையிலான வானரங்கள் மதுவனத்தை அழித்துவிட்டன என கூறினான். அதனை செவிமடுத்த சுக்ரீவன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தான். காரியம் ஜெயிக்காமல் வானரங்கள் இப்படி மதுவனத்தை அழைத்து மகிழ மாட்டார்கள், சீதையை நிச்சயம் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று உணர்ந்து ராமனிடம் சென்று ஹனுமந்தன் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி வருகிறார் என்ற நற்செய்தியை தெரிவிக்கிறார் சுக்ரீவன். ஹனுமான் ஸ்ரீ ராமபிரானின் சன்னதியில் அவர்களை விரைவாக அழைத்து கொண்டு வருமாறு கூறிய மணிவதியை நோக்கி, நீர் வீணாக கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார். அவரும் அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்து தனது புதல்வர்கள் மற்றும் உறவினர்களுடன் பணிவுடன் விடைபெற்று கொண்டான். ததிமுகன். ஹனுமான் ஸ்ரீ ராமபிரானின் சன்னதியில். வாயுபுத்திரன் ஹனுமான் அங்கதன் ஜாம்பவான் முதலியோருடன் இணைந்து சுக்ரீவனின் கட்டளையை கேட்டு தெளிவடைந்த பின்னரும் பெரும் மகிழ்ச்சியுடன் மிக வேகமாக சென்றடைந்தனர். புகழ்மிக்க புருஷமணி புண்ணிய புருஷனான ராமபிரான், புருஷோத்தமன், பரம்பொருள், உலகளந்த நாயகன், தாமரை கண்ணன், தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவன், பூமிக்கு அதிபதி, தூய்மையானவன், மூவுலகிலும் நிறைந்தவன், தேவேந்திரனின் சகோதரனான மாதவன், கருடனை வாகனமாக கொண்ட கேசவன், தாமரை மலரில் உறைபவன், தொன்மையானவன், புவனங்களை காப்பவன், பக்தர்களின் இதயத்தில் வாழ்பவன், தாமரை மலரால் பூஜிக்கப்படுபவன், குணங்களை கடந்தவன், உலகத்தின் தலைவன், மகாதேவன், நல்லோர்களின் தலைவன், புத்திசாலிகளின் இதயத்தில் வீற்றிருப்பவன், பூமி தேவியின் மணாளன், உலக பரிபாலனத்தை செய்பவன். ஸ்ரீராமபிரானின் பெருமைகளை விவரிக்கும் பகுதிகள் இவை. அவர்களை விரைவாக அழைத்து வருவதற்காக வேகமாக சென்று அழைத்து வாரீர் என்று கூறி ரத்னங்கள் பதித்த பீடத்திலிருந்து எழுந்தருளினாய் நீ. அவனும் அதனை கேட்டு வணங்கி தொழுது அஞ்சனாபுத்திரன் ஹனுமன் முதலியோருடன் மரியாதையுடன் புறப்பட்டான். ஹனுமான் ஸ்ரீ ராமபிரான் சன்னதியில். வாயுபுத்திரனான ஹனுமன் அங்கதன் ஜாம்பவான் முதலியோரின் வார்த்தைகளையும் சுக்ரீவனின் புகழுரை நிறைந்த சொற்களையும் செவிமடுத்து மீண்டும் வருகின்ற செய்தியை கூறி மிகுந்த ஆனந்தத்துடன் வேகமாக சென்று ஸ்ரீ ராமபிரானின் சன்னதியை அடைந்தார்கள். புகழ்மிக்க புருஷ ரத்தினமான ஸ்ரீ ராமபிரான் புண்ணிய மூர்த்தி, புருஷோத்தமன், பரம்பொருள், அனைவரின் இதயத்திலும் வாழ்பவர், அகில உலகங்களின் ஈசன், தாமரை கண்ணன், தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவர், ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ளும் தூயவன், உலகங்களின் தலைவன், பூரணமானவன், தேவேந்திரனின் சகோதரன், வாமனன், மாதவன், உலக துன்பங்களை அளிப்பவன், கேசவன், தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி தேவி மணாளன், புராதனமானவன், சூரிய குலத்தின் ஆபரணம், வழிபடப்படும் திருவடிகளை கொண்டவன், தாமரை மலரால் வழிபடப்படுபவன், குணங்களை கடந்த நிர்குணம், புவனங்களின் தலைவன், மகேஸ்வரன், நல்லோரின் தலைவன், மன்மதனின் அழகு படைத்தவன், சூரியனின் மகனான சுக்ரீவனுக்கு பிரியமான தோழன், புத்திசாலிகளான சான்றோர்களின் இதயத்தில் வீற்றிருப்பவன், தேவர்களின் பகைவர்களை அழிப்பவன், சூரிய வம்சத்தில் தோன்றியவன், புஜபலம் மிக்கவர்களில் மேலானவன், புண்ணியவான்களுக்கு யமனானவன், அரசகுமாரன், சீதா பிராட்டியின் நாயகன், பூலோகத்தை காப்பவன், பஞ்சபூதங்களின் வடிவமானவன். குறிப்பு: இது துஞ்சத்து எழுத்தச்சன் எழுதிய அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு நூலின் சுந்தர காண்டத்தில் ஹனுமான் சீதா பிராட்டியை குறித்த செய்தியை கொண்டு ராமபிரானை சந்திக்கும் காட்சியில் ராமபிரானை போற்றி பாடும் பகுதியாகும்.
ஆஞ்சநேயர் மற்றும் பிற வானரர்கள் பெரும் கருணை உள்ளவரும் சூரியபுத்திரன் சுக்ரீவன் மற்றும் லக்ஷ்மண சுவாமியால் தொழப்படுபவருமான ஸ்ரீராமபிரானை கண்டு தரையில் பணிந்து வணங்கினர். பின்னர் சுக்ரீவனையும் வணங்கி அஞ்சனையின் மைந்தனான அனுமன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறத் தொடங்கினார். அரக்கன் ராவணனின் நகரத்தில் தேவி சீதையை நான் கண்டேன். அவர் உங்களுடையதும் லக்ஷ்மண சுவாமியுடையதுமான க்ஷேமத்தை ஆசையோடு விசாரித்தார். அசோகவனத்தில் செம்சுபா இருவாட்சி மரத்தின் அடியில் கலைந்த கூந்தலுடனும் உபவாசத்தால் இளைத்த உடலுடனும் அவர் வீற்றிருக்கிறார். அரக்கி பெண்களால் சூழப்பட்டு துயரத்துடன் அழுது கொண்டே ராமராம என்ற மந்திரத்தை இடைவிடாது ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அதனை கண்ட நான் சிறிய உருவெடுத்து மரக்கிளையில் மறைவில் அமர்ந்து ஆனந்தம் அடைந்தேன். பின்னர் ராவணன் அவளை எவ்வாறு கடத்தி வந்தான் என்பதையும் லக்ஷ்மண சுவாமியுடனும் தங்களுடனும் தேவிக்கு எவ்வித பாகுபாடுமின்றி இருந்த அந்த அமுத நிகரான உங்கள் வரலாற்று கதையையும் அவருக்கு எடுத்துரைத்தேன். சூரியனின் புதல்வனான சுக்ரீவனுடன் விரைவாக நட்பு ஏற்பட்டது. தேவேந்திரனின் மைந்தன் வாலி கொல்லப்பட்டது. பூமி தேவியின் மகளை சீதையை தேடுவதற்காக வானர தலைவனால் வானரங்கள் எங்கும் அனுப்பப்பட்டனர். அவர்களில் ஒருவனாக நான் இங்கு வந்து சேர்ந்தேன். கடலை தாண்டி வந்தவன் என்று புகழ் பெற்றவன் சூரியனின் மைந்தன், அமைச்சன், வாயுவின் மைந்தன், ராமதூதன், ஹனுமான் என்பது எனது பெயர். பவதி தேவியையும் இங்கு விரைவாக கண்டு கொண்டேன். ஆகா, பெரும் பாக்கியம்! நான் நற்பேறு பெற்றவன் ஆனேன். எனது பிரயத்தன முயற்சி அனைத்தும் மிகவும் பலனளித்தது. பரம மேன்மையான உலகங்களை அழிப்பது, பாவங்களை போக்குவதுமானது ராமநாமம். இவ்வர்த்தமுள்ள சொற்களை கேட்ட ஜானகி சீதை மெல்ல மெல்ல தன் மனதில் சிந்தித்தாள். என் செவிகளுக்கு அமுதமான இச்சொற்களை எனக்கு கேட்க செய்தது யார்? ஸ்ரீமான்களில் முதன்மையானவன் அவன் என்பது நிச்சயம். என் விழிகளுக்கு விருந்தாக போகும் அந்த புண்ணியவான் யார்? மனித வீரனின் அருளால் தெய்வமே மைதிலியான தேவி சீதை கூறிய இச்சொற்களை செவிமடுத்து நான் வானர உருவத்துடன் சூட்சும சரீரத்துடன் சிறிய வடிவில் வினயத்துடன் பணிவுடன் தொழுத கரங்களுடன் வணங்கினேன். ஆச்சரியத்துடன் தேவியும் வினவினார். அறிந்து கொள்வேன், கூறுவாய், நீ யார் என்று என்னிடம் வினவினார். அதன் பின் தெய்வீக கதைகளை சிந்தித்தவாறு கூறப்பட்ட தெய்வ செய்திகளை எல்லாம் தாமரை கண்ணியானவள் சீதை நம்பினாள். அதன் பின் அவளுடைய மனதில் இருக்கும் ஐயத்தை போக்குவதற்காக நான் கணையாளியை ராமபிரானின் மோதிரத்தை பக்தியுடன் கொடுத்தேன். உடனே ஹனுமன் அதனை தன் உள்ளங்கையில் விரைவாக பெற்று கொண்டார். விழிநீரால் நனைக்கப்பட்ட அதனை தனது தலை, விழிகளாகிய கண்கள், கழுத்து, மார்பு ஆகியவற்றில் வைத்து அழுத்தி தொட்டார். அதன் பின்னர் சீதா பிராட்டி மிகுந்த துயரத்துடன் அழுது புலம்பினார். காற்றின் மைந்தனே, என் துயரங்களை எல்லாம் நீ நேரில் கண்டாய் அல்லவா? என் தோழனே, அரக்குகள் தினமும் என்னை அச்சுறுத்தி துன்புறுத்துவதையும் நீ அவரிடம் சென்று உரைக்க வேண்டும். அதற்கு அனுமன் கூறினான், உன்னுடைய சரித்திரம் முழுவதையும் நான் இளவலான லக்ஷ்மண சுவாமியுடனும் வானர சேனையுடனும் இருக்கும் ராமபிரானிடம் விரைவில் கூறுவேன். அந்த பூமி பாலனை ராமபிரானை விரைவாக அழைத்து வந்து 10 முகங்களை உடைய ராவணனின் குலத்தையும் அழிப்பேன். உன்னை மிகுந்த மகிழ்ச்சியோடு அயோத்தி நகரத்திற்கு அழைத்துச் செல்வார் பகவான் ஸ்ரீராமபிரான். தமது உள்ளத்தில் இனி எந்த ஐயமும் துயரமும் இருக்க வேண்டாம். தசரத குமாரனின் நம்பிக்கைக்காக எனக்கு ஏதேனும் ஒரு அடையாள பொருளை தந்தருள்வாயாக அன்னையே என்று மிகவும் மரியாதையுடன் வினவினான் அனுமன். மேலும் புனிதமான புருஷனான ராமபிரானுக்கு நம்பிக்கை ஏற்பட ஒரு அடையாள வார்த்தையையும் கூறுவாயாக. அப்போது பூமியின் மகளான சீதை அவனிடம் இவ்வாறு கூறி தனது சூடாமணியை தலை அணிகலன் மிகுந்த மரியாதையுடன் அவனிடம் கொடுத்தார். தாமரை போன்ற முகமுடைய தேவி பரிவோடு சித்திரக்கூட மலையில் தன் கணவரோடு வசித்த ஒரு நாளில் கொடூரமான கூர்மையான நகங்களால் துன்புறுத்திய காக்கையின் வரலாற்றையும் காக்காசுர விருத்தாந்தம் அவனிடம் கூறி அவரிடம் உரைக்க கூறினார். அதன் பின்னர் பலவிதமான சொற்களை கூறி அழுது மிகுந்த மன வருத்தத்துடன் இருந்த வேளையில் பலவிதமான ஆறுதல் மொழிகளால் அவன் துயரத்தை தீர்த்து செவ்வேதழ்கள் உடைய தேவிக்கு ஆறுதல் அளித்து நான் திரும்பினேன். விடை கொடுத்து அழுது வணங்கி புறப்பட்டேன். விரைவாக பின்னர் மற்றொன்றும் செய்தேன். அன்பே, அகிலத்திலும் சிறந்த அரச குலத்தை சேர்ந்து தமது பகைவர்களான அரக்கர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு அந்த பாவிகளை எண்ணற்ற வகையில் கொன்றேன். 10 முகங்களை கொண்ட ராவணனின் மகனை நரகத்திற்கு யமனுலகிற்கு அனுப்பினேன். அதன் பின்னர் ராவணனின் இளவலான விபீஷ்ணாழ்வாரை கண்டு உரையாடினேன். இலங்கை எம்பதியை முழுவதும் தீக்கிரையாக்கி பொசுக்கினேன். பின்னர் தேவியின் திருவடிகளை பயபக்தியுடன் வணங்கி விடைபெற்று கொண்டு மீண்டும் சமுத்திரத்தை தாண்டி வந்தேன். தமது திருவடிகளை மீண்டும் இதோ வணங்குகிறேன். நான் தமது தாசன் தயாளனை என்னை காப்பாற்றுவீராக. அகலம் போன்ற வாயுடைய வாயுபுத்திரன் அனுமன் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்து
இந்திர காந்தனாகிய ஸ்ரீராமனும் பெருமகிழ்ச்சி அடைந்தார். தேவர்களாலும் முனிவர்களாலும் செய்ய இயலாத பெரும் காரியத்தை நாம் செய்தாய் ஹனுமான். சுக்ரீவனும் தம்மை பெரிதும் பாராட்டினான். எனக்கு நீ செய்த கருணை மிக்க உதவிக்கு ஈடாக எனது சர்வஸ்வத்தையும் அனைத்தையும் உனக்கே தருகிறேன். அன்பார்ந்த உள்ளத்துடன் நீ செய்த இந்த உதவிக்கு கைமாறு என்பது இந்த உலகத்திலேயே இல்லையடா என்று கூறி ராகவனானவர் வாயுபுத்திரனை தழுவி கொண்டார். பின்னர் அன்போடு தழுவி கொண்டார். மீண்டும் மீண்டும் அவனை தழுவி மகிழ்ந்தார். ஆகா, வாயுபுத்திரனின் பாக்கியமே பாக்கியம். சுருக்கமான விளக்கம்: இது அனுமன் இலங்கைக்கு சென்று சீதா தேவியை கண்டு வந்ததை ஸ்ரீராமபிரானிடம் விவரிக்கும் மற்றும் அதனை செவிமடுத்து மகிழ்ந்த ஸ்ரீராமபிரான் அனுமனை ஆலிங்கனம் செய்து தழுவி மகிழ்ந்து பாராட்டும் சந்தர்ப்பத்திற்கு வரிகளாகும். உலகில் இங்கு ஒருவனுக்கும் இவ்வாறான பாக்கியம் இல்லை. முழுமையான புண்ணிய குவியலும் நற்பேரும் உண்டாயிற்றே. இரண்டாம் பகுதி. பரமசிவன் ரகுகுல தலைவனே ராமபிரானே ராமனின் தூய்மையான கதையினை அருளி செய்ததையும் அதை பகவதி பவானியான பரமேஸ்வரி செவிமடுத்து ஆனந்த பரவசமாகி வணங்கியதையும் கிளிப்பெண் மிகவும் சுவையாக இவ்வாறாக கூறியதை கேட்டு உலகத்து மக்கள் அனைவரும் தெளிவு பெற வேண்டும். இத்துடன் அத்தியாத்ம ராமாயணத்தின் உமா மகேஸ்வர உரையாடலில் சுந்தர காண்டம் நிறைவுற்றது. அத்தியாத்ம ராமாயணத்தின் யுத்த காண்டம் துவங்குகிறது. நாராயணா ஹரே நாராயண நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ராம நாராயண ராம நாராயண நாராயண ராம நாராயண ஹரே ராம 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 ரமண திரிலோகிபதி ராம சீதாபிராம திரிதஷ்ரபிரபோ ராம லோகாபிராம பிரணவாத்மக ராம நாராயணாத்மக ராம பூபதி. ஸ்ரீ ராமச்சந்திரன் புவனநாயகன் பிரம்மஸ்வரூபன் தாருகன் கருணாகரன் மாருதி வந்து கூறியதை செவிமடுத்து ஆறத் தழுவி மோதத்தோடு உபசரித்து தேவர்களாலும் சாதிக்க இயலாத ஒன்றை கேவலம் மாருதி செய்தான் என்பதை எண்ணினால் சிந்திக்க கூட இயலாத அளவிற்கு அரிதான காரியத்தை செய்து 100 யோஜனை அகலமுள்ள கடலையும் கடந்து அரக்க வீரர்களை கொன்று இலங்கையையும் சுட்டெரித்து அற்புதம் செய்தான். இப்படிப்பட்ட ஒரு பணியால் யாருக்குமே என்னாலும் கிடைக்க மாட்டான் என்பது நிச்சயம். என்னையும் ரகுவம்சத்தையும் லக்ஷ்மண சுவாமியையும் நண்பனான சுக்ரீவனையும் வெறும் மைதிலியை சீதையை கண்டு வந்த காரணத்தால் தான் வாயுபுத்திரன் ஹனுமன் காப்பாற்றினான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி நாம் அனைவரும் இந்த பெருங்கடலை எப்படி கடப்பது? சுறாமீன் முதலை போன்ற கொடூரமான ஜந்துக்கள் நிறைந்த பயங்கரமான கடலை கடந்து சென்று ராவணனை படையோடு அழித்து நான் தேவியை சீதையை எப்போது காண்பேன்? இறைவனே! ராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்து சுக்ரீவனும் ராமபிரானை நோக்கி தன் கருத்துக்களை கூறினான். கடலையும் கடந்து இலங்கையையும் சாம்பலாக்கி தாமதிக்காமல் ராவணனையும் அவனது குலத்தையும் கொன்று தேவியையும் அழைத்து வருகிறேன். மனதில் கவலை கொள்ளாதீர்கள். கவலைப்படுவதை காரியத்தை அழித்துவிடும். யாராலும் வெல்ல இயலாத அளவிற்கு வீரம் கொண்ட வானரப்படை நம்மிடம் உள்ளது. தீயில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம். வேறென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாலும் அதனை செய்வோம் என்று கூறுபவர்கள் இவர்கள். கடலை கடப்பதற்கான வழியை காணுங்கள். இனி நேரத்தை வீணடிக்காதீர்கள். ரகுபதியே, நாம் இலங்கைக்குள் சென்று புகுந்து விட்டோம் என்றால் இலங்கேசனும் ராவணனும் இறந்து விட்டான் என்பது நிச்சயம். உலகிலும் தம்மை எதிர்த்து போரிட யாரால் இயலும்? ராகவா, தமக்கு முன் இந்த மகா யுத்தத்தில் அஸ்திரத்தால் கடலை வற்ற செய்தோ அல்லது பாலத்தை கட்டியோ உறுதியாக கடக்கலாம். எப்படி கண்டாலும் வெற்றி தமக்கே உண்டாகும். நல்ல சகுனங்களை காணீர் ரகுபதியே. சீதையின் மைந்தனான அங்கதனும் சூரியனின் மைந்தனான சுக்ரீவனும் கூறிய சொற்களை செவிமடுத்த காக்குத்தனும் ராமபிரானும் அக்கணமே தனக்கு முன்னால் கூப்பிய கரங்களுடன் நிற்கும் வாயுபுத்திரனிடம் அனுமனிடம் கேட்டருளினார். இலங்கை விவரணம். இலங்கை மாநகரில் உள்ள செய்திகளை எந்த சந்தேகமும் இன்றி எனக்கு தெரியப்படுத்துவாய். அங்குள்ள கோட்டை மதில்கள் அகழிகள் ஆகிய அனைத்தையும் உன் சொற்களால் எனக்கு விளக்கி கூற வேண்டும். அதனை செவிமடுத்து வணங்கி வாயுபுத்திரனான் அனுமன் தெளிவாக புரிந்து கொண்டு கூறத் தொடங்கினான். சமுத்திரத்தின் நடுவே மிக உயர்ந்து வளர்ந்துள்ள திரிகூட மலையின் உச்சியில் இலங்கை நகரம் உள்ளது. சாதாரண மக்களுக்கு அணுக முடியாதபடி தங்க விமானத்தைப் போல பிரகாசித்து காட்சியளிக்கும் புதிய தங்க மதிலின் சுற்றளவு 700 யோஜனை விஸ்தாரமுடையது. 4 திசைகளிலும் கோபுரங்கள் உயர்ந்து பிரகாசிக்கின்றன. 7 நிலைகளை கொண்ட அந்த கோபுரங்களின் சுவர்கள் மேலும் உயர்ந்து செல்கின்றன.
7 மதில்களும் அதைத் தொடர்ந்து 4 கோபுர வரிசைகளும் சுற்றிலும் 28 கோபுரங்களும் அமைந்திருக்கின்றன. அவை அனைத்திற்கும் மிக ஆழமான அகழிகளும் கோட்டையை காக்க எந்திர காவலர்களின் வரிசைகளும் உள்ளன. அந்த கோபுரத்தின் 4 திசைகளிலும் காவலுக்கு 10,000 அரக்கர்கள் நிற்கிறார்கள். தெற்கு கோபுரத்தை காத்து நிற்கும் வலிமையான அரக்கர்கள் 2 லட்சம் ஆவர். மேற்கு கோபுரத்தை காக்கும் சக்தி வாய்ந்த அரக்கர்கள் 10 லட்சம் பேர். வடக்கு கோபுரத்தை காத்து நிற்பவர்கள் கோடிக்கணக்கிலான சக்தி வாய்ந்த அரக்கர்கள். 4 திசைகளிலும் உள்ள மதில்கள் நடுவே காவலுக்கு நிற்பவர்களும் அந்த புறத்தை காக்க நிற்பவர்களும் எண்ணிலடங்காதவர்கள். மந்திரச்சாலைக்கும் ஆலோசனை கூடும் அதை போல 2 மடங்கு நபர்கள் காவலில் உள்ளனர். தங்கத்தால் செய்யப்பட்ட போஜன சாலையும் உணவு கூடமும் நாடகசாலையும் அங்கே தொடர்ந்து உள்ளன. மக்களை மாய்க்கும் மதுபான கூடங்களும் தூய்மையான தனிமையான மண்டபங்களும் அங்கே அமைந்திருக்கின்றன. இலங்கையில் செய்யப்பட்ட இந்த அலங்கார சிறப்புகளின் அழகை யாராலும் முழுமையாக கூறிவிட இயலாது. இரவு நேரத்தில் அங்கு அலைந்து திரிந்து தேடிய அனுமன் தனது அன்னையான தேவி சீதையின் கட்டளையை நிறைவேற்ற ஆற்றலுடன் விரைந்தார். பூத்து குலுங்கும் மனோகரமான நந்தவனத்தில் பரமேஸ்வரியான சீதா தேவியை கண்டு வணங்கினேன். கணையாளியை கொடுத்து அவரிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு அடையாள வார்த்தையையும் செவிமடுத்து விடைபெற்று புறப்பட்டேன். அன்பின் எனக்கு சிறிது அவவேகம், கோபம், சிந்தனையற்ற செயல் உண்டாயிற்று. நந்தவனத்தை எல்லாம் அழைத்தேன். அதை காவல் காத்த வீரர்களை எல்லாம் கன நேரத்தில் கொன்றேன். அரக்கர் தலைவனான ராவணனின் புதல்வன் அக்ஷகுமாரனையும் கொன்றேன். அதிகம் கூறி என்ன பயன்? சுருங்க கூறினால் அரசரே, லங்காபுரியில் உள்ள படைகளில் 4 பங்கை அழித்துவிட்டேன். விரைவாக சென்று உடனே 10 தலைகளை கொண்ட ராவணனை கண்டு உரையாடினேன். நான் நல்லனவற்றையெல்லாம் கூறிய பின்னர் ராவணன் மிகுந்த கோபத்துடன் தன் ஏவலாளர்களிடம் இவனை தாமதிக்காமல் கொல்லுங்கள் என்று கூறினான். அப்போது அங்கே வந்த விபீஷணன் தன் தமையனிடம் அண்ணனிடம் விபீஷணாழ்வார் கூறினார், மரியாதையுடன் கூறினார், ராஜ தர்மத்தை அறிந்தவர்கள் தூதர்கள் யாரையுமே கொல்ல மாட்டார்கள். தூதர்களை கொல்வது மரபாகாது. தூதர்களுக்கு தண்டனை வழங்குவதே நல்லது. போது தசானனன் ராவணன், இவன் வாலில் தீ வையுங்கள் என்று கூறினான். எண்ணெய் தோய்த்த துணிகளால் வாலை சுற்றி தீ மூட்டிய போது நான் துள்ளி குதித்து 200 யோஜனை சுற்றளவு கொண்ட லங்காபுரியை உடனே சுட்டெரித்தேன். மன்னவா, இலங்கையில் உள்ள படையில் 4 முடித்தேன் உன் அருளினால். இனி தாமதிப்பது சிறிது நன்றல்ல. உடனே நாம் புறப்படுவோம். போருக்கு தயாராகி மிகுந்த கோபத்துடன் பெரிய போருக்கு குரு விக்கிரமனே விரைந்து புறப்படுவாய். எண்ணற்ற மகா குரங்கு படைகளை சேகரித்து இலங்கையின் அச்சத்தை போக்கி ராவணனின் தலைகளை வெட்டி எவனின் தூதர்களுக்கு உணவாக கொடுத்து தசானனின் அகந்தையை அழித்து போரின் முடிவில் பலவந்தமாக தாமரை கண்ணியை கைப்பற்றி அழைத்து வருவோம். விஜயனே, தாமரை கண்ணனே, பரமபுருஷனே, பிரபுவே, யுத்த யாத்திரை, போர் பயணம். ஆஞ்சநேயனின் சொற்களை செவிமடுத்தவுடன் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கொண்டு அவரை ஆசாதாரத்துடன் கௌரவித்து தாமரை கண்ணனான ராகவன் ராமபிரான் சுக்ரீவனிடம் உடனடியாக கூறினார், இப்போது வெற்றி தரும் சுமுகூர்த்த நேரம். படையெடுத்து அனைவரும் மகிழ்ச்சியோடு புறப்படுங்கள். நட்சத்திர மண்டலமும் வெற்றி தருவதாக உள்ளது. அரக்கர்களின் நட்சத்திரமான மூலம் அழிவை தருவதாகும். எனது வலது கண் துடிப்பதும் வெற்றிக்கான நல்ல லட்சணமாகும். சேனைகள் அனைத்தையும் மகா பலசாலியான சேனாதிபதி நீலன் பாதுகாக்கட்டும். முன்னணியிலும் நடுப்பகுதியிலும் 2 பக்கங்களிலும் பின்படையிலும் பாதுகாப்பதற்காக சிறந்த வானர வீரர்களை நியமித்தான். அவர்கள் ரம்பன், பிரமாதி முதலான தலைவர்கள் ஆவர். முன்னால் நான் மாருதியும் ஹனுமானும் ஏறி நிற்பேன். பின்னால் சுமித்ரையின் மைந்தனும் லக்ஷ்மணன் அங்கதனும் ஏறி வருவர். சுக்ரீவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். மற்ற வீரர்களும் புறப்படட்டும். நீலன், கஜன், கயவன், கவாக்ஷன், பலி, சூலத்திற்கு சமமான மைந்தன் விபீதனும், பிரம்மனின் மகனான சுஷேனனும், உயர்ந்த நளனும், சரபனும், தாரனும், புகழ்பெற்ற வானர நாயகர்களுடன் கூறி முடியாத பெரும் சேனையும் புறப்பட்டது. ஒன்றாக கூடி புறப்படுங்கள். வழியில் யாருக்கும் எந்த தடங்களும் நேரக்கூடாது. இவ்வாறாக கட்டளையிட்டு குரங்கு படைகளுக்கு மத்தியில் தன் சகோதரனுடனும் லக்ஷ்மண சுவாமியான ரகுபதி ராமபிரான் நட்சத்திர மண்டலத்தின் நடுவே ஒளிரும் சந்திரனும் பாஸ்கரனும் சூரியனும் ஆகாச மார்க்கத்தில் பிரகாசிப்பது போல உலக நாதர்கள் ஒளி வீசி விளங்கினர். ஆரவாரம் செய்து விளையாடி உலகத்தை அதிரச் செய்த குரங்கு படைகள் ராட்சசர்களின் அரசனான ராவணனின் ராஜ்யத்தை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கின. இரவெல்லாம் நிறைந்து பறந்த ஒரு கடல் எழுந்து வருவது போல
காடுகள் தோறும் தாவி ஓடி காய்கனிகளை உட்கொண்டு தேடியும், மலைகள், காடுகள் மற்றும் நதிகளின் கூட்டங்களை கடந்து மலை போன்ற உடலமைப்பு கொண்ட குரங்கு சேனைகள், வானரங்கள் தெற்கு சமுத்திரத்தின் வடக்கு கரையை அடைந்து மகேந்திர மலையின் அருகில் தங்கின. ஆஞ்சநேயரின் தோள்களிலிருந்து பூமியில் இறங்கிய ரகுகுல நாதனாகிய ஸ்ரீராமபிரானும் தாராதேவியை கண்ட களிப்பில் இருந்த லக்ஷ்மண சுவாமியும் தரையில் இறங்கி வணங்கினர். ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மண சுவாமி மற்றும் வானர வீரர்கள் கடலின் கரையை அடைந்த வேளையிலும் சூரியனும் மேலை கடலின் கரையை சென்றடைந்தான். அப்போது நிருபாதிபனான ஸ்ரீராமபிரான் சூரியனின் புதல்வனான சுக்ரீவனிடம் விரைவாக கூறினார். நாம் கடலின் மத்தியில் மாலை நேர சந்தியா வந்தனத்தை செய்துவிட்டு இந்த மகா கடலை கடப்பதற்கான வழியையும் தைரியசாலிகளுடன் கலந்து ஆலோசித்து தாமதமின்றி முடிவு செய்ய வேண்டும். இனி படை தளபதிகளான உகானுபுத்திரன் முதலியோர் வானர சேனையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாயாஜாலங்களில் வல்லவர்களான ரவுஞ்சர்களான அரக்கர்கள் இரவில் வந்து தாக்கக்கூடும். இவ்வாறு கூறிவிட்டு மாலை வணக்கத்தையும் முடித்துவிட்டு ரகுநாதன் மலை உச்சியில் தங்கியிருந்தார். வானர கூட்டமோ பெருங்கடலை கண்டு மனிதர்க்குள் பயம் கொண்டு கலங்கி நின்றது. சுறாமீன்களும் முதலைகளும் நிறைந்த அந்த பயங்கரமான கடலில் மிகவும் பயங்கரமானதும் மிக உயர்ந்த அலைகளை கொண்டதும் அளவிட முடியாத ஆழ மனமுடையதுமான இந்த சமுத்திரத்தை கடந்து சென்று ராவணனை எவ்வாறு கொல்வது என்று கவலையடைந்த குரங்குகள் மந்த புத்தியுடன் ராமபிரானின் அருகில் இருந்தன. அப்போது சந்திரனும் உதித்து மேலே எழுந்தது. சந்திரமுகியான தேவி சீதையை குறித்து எண்ணி ராமபிரானும் துக்கம் நிறைந்து புலம்பத் தொடங்கினார். உலகத்தினை எல்லாம் பின்பற்றி நடிப்பதற்காக துக்கம், மகிழ்ச்சி, பயம், கோபம், லோபம், பேராசை, சுகம், மதம், அமைதி, மோகம், காமம், பிறப்பு போன்றவை அறியாமையின் குணங்களாகும். சுத்த ஞான வடிவமாகிய சித்தாத்மாவில் இவை எவ்வாறு நிகழும்? ஆலோசித்து கண்டால் உடலின் மீது அபிமானம் பற்று உள்ளவர்களுக்கு இவை நிகழ்கின்றன. பரமாத்மாவிற்கு சுகம், துக்கம் முதலானவை எதுவும் இல்லை. அமைதியான நிலையிலும் அவை இரண்டும் இல்லை. சம்பாதியில் நித்திய ஆனந்தம் மட்டுமே மேலானது. துக்கம் முதலான அனைத்தும் புத்தியில் தோன்றுபவை. முதன்மையானவருமான ராமபிரான் பரமாத்மா பரம்பொருள் மாயா குணங்களின் சங்கம் பற்றுக்கொள்வதால் மாயையால் மோகமுற்றவர்களுக்கு இது வீணாக தோன்றும். துக்கி என்றும் சுகி என்றும் தோன்றுவதெல்லாம் ஆராய்ந்து காணாத மூடர்களின் மதமாகும், கருத்தாகும், ராவணாதிகளின் ஆலோசனை. அங்கே தசரத குமாரர்களான ராமலக்ஷ்மணர்களும் வாயுபுத்திரன் அனுமன் முதலான வானரங்களும் பெருங்கடலின் வடகரைக்கு வந்து சேனா சமுத்திரமாக பரவி நின்றிருந்தனர். அச்சமின்றி மூவுலகையும் வென்று இலங்கையை ஆட்சி செய்து வந்த ராவணன் உடனடியாக தன் அமைச்சர்களை வரவழைத்து ஆலோசனை மண்டபத்துக்குள் சென்று அமர்ந்தான். தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட செய்ய இயலாத காரியங்களை ஹனுமான் செய்து முடித்ததை எண்ணி எண்ணி ராவணன் வெட்கமடைந்தான். பின் தன் அமைச்சர்களிடம் நிலைமையை இவ்வாறு கூறத் தொடங்கினான். ஹனுமான் இங்கு வந்து செய்த காரியங்களை அறியாதவர் யாரும் இல்லை. எவராலும் நுழைய இயலாத பாதுகாப்பு மிக்க இந்த இலங்கைக்குள் ஒரு வானரன் நுழைந்து சீதையை கண்டு உரையாடி எவ்வித அச்சமும் என்று அசோகவனத்தை அழித்தான். அரக்கர்களையும் என் மகனான அக்ஷகுமாரனையும் கொன்றான். இலங்கையையும் தீயிட்டு கொளுத்திவிட்டு பெருங்கடலையும் மிக எளிதாக கடந்து எவ்வித சேதமுமின்றி சுகமாக திரும்பி சென்று விட்டான். இதை எண்ணும் போதெல்லாம் நமக்கு மிகுந்த வெட்கக்கேடாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இப்போது ராமனும் வானர சேனைகளும் சமுத்திரத்தின் வடகரையில் வந்து தங்கி இருக்கிறார்கள். இனி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதனை நீங்கள் அனைவரும் உங்கள் மனதில் சிந்தித்து முடிவெடுங்கள். ஆலோசனை திறமைமிக்க அமைச்சர்களை, உங்கள் ஆலோசனைகளை செவிமடுப்பதால் எனக்கு இனி எந்த ஆபத்தும் வராது. எனவே நன்றாக சிந்தித்து தாமதிக்காமல் பதில் கூறுங்கள். நீங்கள் தான் என் விழிகள். என் மீது நீங்கள் வைத்துள்ள அன்பும் மாறாதது. ஆலோசனைகள் மந்திரம், உத்தமம், மத்தியமம், அதமம் என்று 3 வகைப்படும். இது சாத்தியமானது, இது செய்வது கடினமானது, இது சாத்தியமே இல்லாதது என்று 3 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் போது உத்தமம். ஆலோசனையை கேட்கும் போதே அனைவருக்கும் ஒரே மாதிரியான மனத்தெளிவு ஏற்பட்டு அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஏகமனதாக ஒரே முடிவை எடுப்பது உத்தமமான ஆலோசனையாகும். மத்தியமம். ஆளுக்கு ஒரு கருத்தை கூறி தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து இறுதியில் இதுவே நல்லது என்று அனைவரும் ஏகமனதாக ஒப்புக்கொண்டு பிரிவது மத்தியமமான ஆலோசனையாகும். அதமம். தன் முனைப்பாலும் அகந்தையாலும் தான் கூறியதையே சாதிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து மற்றவர் கூறுவதை
பொறாமையுடனும் கலங்கிய மனதுடனும் நிராகரித்து நீண்ட நேரம் விவாதித்து பரஸ்பரம் நிந்தித்து கொண்டு பிரிவது மிகவும் இழிவான அதமமான ஆலோசனை ஆகும். எனவே இங்கு நமக்கு நன்மை தருவது எதுவென்று சிந்தித்து கூறுங்கள். இவ்வாறாக ராவணன் கூறியதை செவிமடுத்து காலமறிந்தவர்களாகிய அரக்கர்கள் கூறினார்கள், சிந்தித்து கண்டால் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உலகங்கள் எல்லாவற்றையும் வென்ற உங்களுக்கு மனதில் என்ன கலக்கம் வந்துவிட்டது? மனிதனான ராமனிடம் இருந்து உமக்கு பயம் வந்தது. அப்படி ஒரு எண்ணம் தோன்றியதே மிகவும் ஆச்சரியமானது. ருத்ராசுரனை போன்றவர்களை போரில் வென்று தேவேந்திரனை உடனடியாக பிணைத்து சிறையிலிட்டு புகழ்பெற்ற பெரும் கீர்த்தியை வளர்த்தவன் தம்முடைய மைந்தனான மேகநாதன் இந்திரஜித் என்பதை சிந்தித்து காணுங்கள். முன்னொரு காலத்தில் போரின் நடுவில் குபேரனை தாங்கள் எளிதாக வென்றீர்கள். திசைகளை எல்லாம் போற்ற தகுந்த புஷ்பக விமானத்தை கைப்பற்றினீர்கள். இவையெல்லாம் எண்ணி கண்டால் எவ்வளவு பெரிய விஷயங்கள்! போரில் காலனையே எவனையே வென்ற தங்களுக்கு காலனின் தண்டத்தால் ஏதேனும் பயம் உண்டாகுமா? ஒரே ஒரு ஹூம் என்ற உரத்த முழக்கத்திலேயே வருணனை போரில் வென்றவல்லவா தாங்கள்? நீங்கள் அவரை வெல்லவில்லையா? மற்ற தேவர்களை குறித்து கூறவும் வேண்டுமோ? அவர்களை குறித்து இனி உரையாட என்ன பயன்? நீங்கள் கூறுங்கள். மேலும் மயன் எனும் மகா அசுரன் தமக்கு பயந்து தன் மகளை மண்டோதரியை தமக்கு கன்னிகாதானம் செய்து தரவில்லையா? தானவர்கள் அனைவரும் உங்களுக்கு பயந்து பொறுமை காக்கிறார்கள். அப்படி இருக்க வெறும் மனிதர்களை குறித்து என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது? கைலாச மலையை தாம் அசைத்து எடுத்த போதே பார்வதி தேவி தமக்கு அடிமையானார் அல்லவா? காலனை வென்ற சிவபெருமான் தமக்கு சந்திரஹாசம் எனும் வாளையும் வழங்கவில்லையா? அப்படி இருக்க தமது மனதில் கவலை கொள்ள என்ன காரணம் இருக்கிறது? மூலையில் வாழ்பவர்கள் அனைவரும் தமது பலத்தை கண்டு அச்சத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த அனுமன் இங்கு வந்து செய்த செயல்களை எண்ணினால் வீரர்களாகிய நமக்கு வெட்கமாக இருக்கிறது. நாம் அலட்சியமாக இருந்ததாலேயே ராமனின் அனுமதியோடும் ஆசையோடும் அவன் தப்பிச் சென்றான். நாங்கள் யாராவது அவனை கண்டிருந்தால் அவன் நிச்சயமாக உயிரோடு தப்பி இருக்க இயலாது. இவ்வாறாக ராவணனிடம் கூறிய அரக்கர்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாக சபதம் எடுத்தனர். மன உறுதி கொண்டவனே, நாங்கள் மனது வைத்தால் இந்த உலகத்தில் மனித குலமே இருக்காது, வானர இனமும் எஞ்சி இருக்காது. ஜெகத் பிரபு, இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எண்ணி பலரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்கு பெரும் அவமானமாகும். இதனை தங்கள் மனதில் கொள்ள வேண்டும். சிறந்த அரக்கர்கள் இவ்வாறு கூறியதும் ராவணனின் மனக்கவலை சற்று குறைந்தது. ராவணன் கும்பகர்ணன் உரையாடல். அப்போது கும்பகர்ணன் தன் உறக்கத்தை கைவிட்டு எழுந்து வந்து தனது மூத்த சகோதரனான ராவணனை வணங்கினார். ஆலிங்கனம் செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு தனது அரியணையில் அமர்த்தி ராவணனும் நடந்த செய்திகளை எல்லாம் தன் இளவலான விபீஷ்ணாழ்வாரிடம் அன்போடு கேட்டு தெரிந்த பின்னர் உள்ளத்திலே உண்டான அச்சத்தோடு அவன் விபீஷ்ணாழ்வார் அரக்கர்களின் தலைவனான ராவணனிடம் கூறினான், உயிரோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று இருந்தால் என்னுடைய தேவாமிர்தம் போன்ற நல்ல வார்த்தைகளை செவிமடுப்பீராக. இப்போது தாம் செய்த காரியங்களால் எல்லாம் தமக்கு உயிரிழப்பு நிச்சயம் என்பதை அறிந்து கொள்வீராக. ராமபிரான் தம்மை கன நேரம் கண்டுவிட்டால் இனி உம்மால் பூமியில் வாழ இயலாது. உயிரோடு வாழ ஆசை இருந்தால் ராமனை தினமும் சேவித்து நல்வழிப்படுவீராக. ராமபிரான் மனித வடிவம் கொண்ட ஸ்ரீமான் மகாவிஷ்ணு, பரம்பொருளான நாராயணன், சீதை என்பது லக்ஷ்மி தேவி. உன் அழிவை ஏற்படுத்தவே அவள் அவதரித்துள்ளாள். மோகத்தை தூண்டும் நாரத முனிவரின் சொல்லை கேட்டு சென்றவுடன் மிருகங்களுக்கு உடல் அழிவு வருகிறது. மீன்கள் எல்லாம் சுவையில் மயங்கி தானாகவே தூண்டில் முள்ளை விழுங்கி இறக்கின்றன. அக்னியை கண்டு மயங்கும் வெட்டுப்பூச்சிகள் சாம்பலாகி இறந்து போகின்றன. அதுபோலவே ஜானகியை கண்டு மயங்கியதால் தமக்கும் உயிர் சேதம் உண்டாகும். இது நல்லதல்ல என்பதை தமது உள்ளத்தில் உணர்ந்து தெளிவீராக. மனதின் ஸ்துதிக்கும் காரணம் தவறான நடத்தையே. முந்தைய பிறவின் வாசனைகளால் அமைந்ததை யாராலும் நீக்க இயலாது என்று கூறுகிறேன். அது உபதேசங்களினாலும் அடங்காது. அறிவுமிக்க திவ்ய மனிதர்களுக்கே அப்படி என்றால் மற்ற ஞானிகளை குறித்து கூறவும் வேண்டுமோ? நீ செய்தவையெல்லாம் அநீதியே உன் நாட்டில் உள்ளவர்களுக்கும். ஆகவே இனி நான் இங்கிருந்து ராமனையும் மற்ற அனைத்து வானரங்களையும் அழிப்பதற்கு ஜானகியை, தேவி சீதையை உடனடியாக நீ அனுப்பி வைப்பாய். உன் மனதில் சிறிதும் தயக்கம் வேண்டாம். உடல் அழியும் காலம் வருவதற்கு முன்பே விரும்பிய காரியத்தை செய்து முடிப்பாயாக. புலன்களுக்கு அடிமையாகும் மனிதனுக்கு நிச்சயமாக ஆபத்து வரும் என்பதை நினைவில் கொள்வாய். புலனடக்கம் கொண்ட மனிதனுக்கோ எல்லா விதமான நன்மைகளும் சுகங்களும் வந்து சேரும். தேவேந்திரனின் எதிரியான கும்பகர்ணனின் சொற்களை செவிமடுத்த இந்திரஜித்தும் மரியாதையுடன் கூறினான், மனிதர்களாகிய ராமனையும் மற்ற எல்லா வானரங்களையும் அழைத்துவிட்டு நான் விரைவில் திரும்பி வருகிறேன். எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அரக்கர்களின் தலைவனான ராவணனிடம் கூறினான்.
ராவண விபீஷண சம்பாஷணம். ராவணன் விபீஷணன் உரையாடல். அவ்வேளையில் அங்கு வந்த பாக்கியசாலியான விபீஷணாழ்வார் தன் மூத்த சகோதரனான ராவணனை வணங்கினார். விபீஷணாழ்வார் ராவணனுக்கு அறிவுரை கூறுதல். தன் அருகில் அமர்ந்திருந்த 10 தலைகளை உடைய ராவணனிடம் விபீஷணாழ்வார் இவ்வாறு கூறினார். அரக்கர்களின் தலைவனே, வீரனே ராவணா, இன்று எனது வார்த்தைகளை செவிமடுப்பாயாக. நல்லதை யார் கூறினாலும் அறிவுடைய சான்றோர்கள் அதனை தங்கள் குலத்திற்கு நன்மை தருவது என்று கருதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகிற்கும் அதிபதியான ராமபிரானுடன் போரிடுவதை குறித்து சிந்தித்து காண்பாய். மத்த கஜம் போன்ற பிரகஸ்தன், விகட சுப்தக்னன், யக்ஞாந்தகன், கும்பகர்ணன், ஜம்புமாலி, பிரஜக்ஞன், கும்பன், நிகும்பன், கம்பனன், வலிமை மிக்க மகோதரன், மகாபாரதன், கும்பஹனு, திரிசரஸ், அதிகாயன், தேவாந்தகன், நராந்தகன் மற்றும் பிற வீரர்களான வஜ்ரதங்ஷன், யூபாஷன், சோனிதாக்ஷன், விருபாக்ஷன், துர்முகன், மகாராக்ஷன், போரில் தேவேந்திரனை சிறைபிடித்த வீரனான இந்திரஜித் ஆகிய யாராலும் ராமனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற இயலாது. எனவே ஸ்ரீராமபிரானை சாதாரண மனிதனாக கருதாதே. அவர் தேவேந்திரனும் அல்ல, அக்னிதேவனும் அல்ல, எவனும் அல்ல, நிருத்தியும் அல்ல என்பதனை செவிமடுத்து தெரிந்து கொள்வாய். பாசமுடையவன் அல்ல, உலக பிராணன் அல்ல, செல்வமுடையவன் அல்ல, ஈசனும் அல்ல, வேத வடிவம் உள்ளவன் அல்ல, நாகங்களின் தலைவன் அல்ல, ஆதித்ய ருத்ர பசுக்கள் அல்ல. இவன் நேரடியாக பேரரசனான மகாவிஷ்ணுவை நாராயணன். மேலான மோட்சத்தை அளிப்பவன், படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு காரணமானவன். மூன்றாவதாக பன்றி உருவம் எடுத்து வராகமாய் அவதரித்து இரண்யாட்சனை கொன்று பூமி தேவியை காப்பாற்றியவன். பின்னர் நரசிம்ம ரூபம் தரித்து வீரனான ஹிரண்யகசிபுவை கொன்றவன். உலகங்களின் ஒரே நாயகனான வாமனமூர்த்தியாய் வந்து பலியிடமிருந்து 3 உலகங்களையும் இறந்து பெற்றவன். 21 தலைமுறை அரசர்களை கொன்ற ராமனாய் பரசுராமனாய் வந்து அவர்கள் அசுர அம்சம் என்பதால் அவர்களை அழித்தவன். அனந்தன் முதலிய தேவர்களை எல்லாம் பூலோகத்தில் பிறக்கச் செய்த ஜெகநாதன் இன்று தசரத புத்திரனாய் ஸ்ரீராமனாய் வந்து உன்னை அழிப்பான் என்று நீ அறிந்து கொள்வாய். சத்திய சங்கல்பனான இறைவனின் வாக்கு பொய்யாகாது என்பது நிச்சயம். எனவே இதில் எந்த ஐயமும் வேண்டாம். இதை உறுதியாக கூறுகிறேன். தன்னை வழிபடுபவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் ஒப்பற்ற தேவதேவனவன், கருணை கடலானவன், பக்த பிரியன், பரமன், பரமேஸ்வரன், புத்தியையும் முக்தியையும் அளிக்கும் ஜனார்த்தனன், தன்னை சரணடைந்தவர்களிடம் அன்புடையவன், தாமரை கண்ணன், ஸ்ரீதேவி விரும்பும் மணாளன். பக்தியுடன் தயக்கமின்றி அவருடைய திருவடிகளை நாள்தோறும் செய்வீங்கள். மைத்திலி தேவியை சீதையை அவரிடம் ஒப்படைத்து அவருடைய தாமரை திருவடிகளில் பணிந்து வணங்குங்கள். கரம் கூப்பி உடனே என்னை காத்தருளுங்கள் என்று வேண்டினால் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து தன் திருவடி நிழலை அருள்வாள் ராமபிரான். நம் இறைவனைப் போல கருணை உள்ளவர் வேறு யாரும் இல்லை. காட்டிற்கு சென்ற போதே சிறுவனாக இருந்த ராமபிரான் ஒரே அம்பினால் தாடகையை கொன்றார். விஸ்வாமித்திரரின் வேள்வியை காப்பதற்காக சுபாகுதரான அரக்கர்களை அழித்தார். தன் திருவடி துகள் பட்டதும் கல்லாக கிடந்த அகலிகையின் பாவங்களை எல்லாம் போக்கியதை சிந்தித்து காண்பாய். சிவதனுசை முடித்து மையிட்ட விழிகளை உடைய சீதையை அழைத்து கொண்டு வரும் வழியில் கூறிய ஆயுதமேந்திய பரசுராமனை வென்றதும் அற்புதமானது. பின்னர் விராதனை கொன்றதும், கரண் முதலானோரை அழித்ததும், வலிமைமிக்க வாலியை கொன்றதும் அரசராகிய அந்த ராகவன் அல்லவா? கடலை தாண்டி சென்று தாமரை கன்னியான சீதையை கண்டு இலங்கை நகரத்திற்கு தீயிட்டு திரும்பி அனுமன் செய்த வீர செயல்கள் அனைத்தையும் நன்றாக அறிந்திருந்தும் அந்தோ உனக்கு எப்படி இப்படி தோன்றுகிறது? நல்லவர்களுடன் வீணாக பகை கொள்வது நல்லதல்ல. மெல்லிய இடையை உடைய சீதையை தயங்காமல் திருப்பிக் கொடுத்துவிடு. புத்திகிட்ட அமைச்சர்கள் உனக்கு பிடித்தது போல் உரையாடுவதை செவிமடுத்து உன்னையே நீ அழித்து கொள்ளாது. இதை நினைவில் கொள்வாய். யமலோகத்திற்கும் செல்லாமல் இருக்க விரும்பினால் சற்றேனும் காலம் தாழ்த்தாமல் வைதேகியை சீதையை கொடுத்து விடுவாய். பலவீனமான ஒருவன் பலசாலியோடு மனதினுள் பகை கொண்டு எதிர்க்க தொடங்கினால் அவனது பிள்ளைகளும் நாடும் நகரமும் படைகளும் அவனது உயிரும் கன பொழுதில் அழிந்துவிடும். இனிமையாக பேசும் சுற்றத்தார்கள் யாரும் துன்ப காலத்தில் போது உதவ வரமாட்டார்கள் என்பது நிச்சயம். இவனது தவறான நடத்தையினால் வரும் அழிவிற்கு நாம் பொறுப்பல்ல என்று கூறி பிரிந்து அந்த பலசாலியையே தஞ்சமடைவார்கள். சுற்றத்தாரை நம்பி எந்த பயனும் இல்லை. அரசனே, ராமனின் அம்புபட்டு மரணம் வரும் வேளையில் உனக்கு உள்ளத்தில் மிகுந்த பயம் துன்பம் ஏற்படும். அதனால் நான் உனக்கு உண்மையை நேரடியாக கூறுகிறேன். இனியும் தாமதிக்காமல் சீதையை திருப்பிக் கொடுத்து விடுவாய். போரில் படைகள் அனைத்தும் அழிந்து செல்வமும் முடிவடைந்த பின்னர் அந்த மானமிக்க பெண்ணை திருப்பிக் கொடுக்கலாம் என்று தம் மனதில் தோன்றினால் அப்போது கொடுப்பதில் எந்த பயனும் இருக்காது. அதை நினைவில் கொள்வாய். ஒரு பலசாலியோடு மோதினால் என்ன விலை ஏற்படும் என்பதை முதலிலேயே மனதில் சிந்தித்து காண வேண்டும். ஸ்ரீராமபிரானுடன் பகையை தொடங்கினால் யாருக்கும் வேறு புகலிடமே சரணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வாய்.
விபீஷ்ணாழ்வாரின் அறிவுரை. தாமரை கண்ணனாம் ஸ்ரீராமனை சிவபெருமான் முதலானோரும் சேவித்து வாழ்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்வாய். அரக்கர் கோமானி, நீ வெற்றி பெற்று வாழ்வாயாக. சாட்சாந்த பரமேஸ்வரனிடம் பகை கொள்ளாதே. மேகவண்ணனான ராமபிரானிடம் ஜானகி தேவியை ஒப்படைத்துவிட்டு சுகமாக வாழ்வாயாக. எந்த ஐயமும் இன்றி தேவியை அவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடு. உன் வம்சத்தையே அழித்து கொள்ளாதே. ராவணனின் கோபம். விபீஷணன் மீண்டும் மீண்டும் கூறிய நன்மையான வார்த்தைகளை செவிமடுத்த தசமுகனான ராவணன் கோபமடைந்து தன் தம்பியிடம் கூறினான். வெளியில் இருக்கும் பகைவர்கள் உண்மையில் பகைவர்கள் அல்ல. நண்பனைப் போல அருகில் இருந்து கொண்டே பகைமை பாராட்டுபவர்களே உண்மையான எதிரிகள். அவர்கள் நிச்சயம் மரணத்தை கொண்டு வருவார்கள். இனிமேலும் என்னிடம் இப்படி கூறினால் நீ கனம் பொழுதில் கொல்லப்படுவாய். இதில் எந்த ஐயமும் இல்லை. விபீஷ்ணாழ்வாரின் முடிவு. ராவணன் இவ்வாறு கூறியதும் பாகவதர்களில் சிறந்தவரான விபீஷ்ணாழ்வார் தன் மனதில் எண்ணினார். மரணத்தின் பிடியிலிருக்கும் ஒருவனுக்கு சித்த மருந்துகளும் வேலை செய்யாது. இவனுக்கு நான் கூறிய போதும் மனித முயற்சியால் விதியின் பயனை மாற்ற இயலுமா? எனக்கு ஸ்ரீராமபிரானின் தாமரை பாதங்களை தவிர வேறு எந்த சரணாகதியும் இல்லை. நான் சென்று அந்த திருவடிகளில் பணிந்து எப்போதும் அவர் அருகில் நின்று சேவை செய்து எனது பிறவியை நன்மையாக்குவேன். சுதாரனுடனும் தனது 4 அமைச்சர்களுடனும் இவ்வாறு சிந்தித்து முடிவெடுத்து புறப்பட்டான். மனைவி, செல்வம், இல்லம், நண்பர்கள், ஏவலாளர்கள் ஆகிய அனைத்தையும் தூர விலக்கி ஸ்ரீராமபிரானின் தாமரை திருவடிகளை தன் மனதில் உறுதி செய்து மகிழ்ச்சியுடன் தன் தமையனின் பாதங்களில் பணிந்து வணங்கினான். அப்போது ராவணன் கோபத்துடன் கூறினான். எனக்கு ஆபத்தை கொண்டு வருபவனும் நீயேதான். நீ போய் ராமனை சேவித்துக்கொள். இனி உனக்கு இங்கே இடமில்லை என்பது நிச்சயம். இங்கிருந்து செல்லாமல் இருந்தால் இன்று என் சந்திரகாச என்ற வாளிற்கு நீ இரையாக நேரிடும். அதனை கேட்டு விபீஷ்ணாழ்வார் கூறினார். தாங்கள் என் தந்தைக்கு சமமானவர் அல்லவா தமையனே? தங்களது கட்டளையை நிறைவேற்றுவது எனக்கு இயன்றவரை மகிழ்ச்சியே ஆகும். என்னால் உங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. எனவே இதோ நான் விரைவாக புறப்படுகிறேன். புத்திரர்கள், நண்பர்கள், செல்வம், மனைவி ஆகியோருடன் தாம் மிகவும் சுகமாக நெடுங்காலம் வாழ்வீராக. தம்மை வேரோடு அழிப்பதற்காக காலநேயவன் தசரதனின் அரண்மனையில் ராமனாக பிறந்திருக்கிறான். பத்ரகாளி ஜனகனின் அரண்மனையில் சீதை என்ற பெயரில் அவதரித்திருக்கிறாள். பூமி வாரத்தை போக்குவதற்காக சன்னத்தராகி இருவரும் மகிழ்ச்சியோடு இங்கு வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க நான் கூறிய நல்வார்த்தைகள் ஹிதோபதேசம் பிரபு தமது மனதில் எவ்வாறு ஏறும்? ராவணனை அழிப்பதற்காக பிரம்மதேவர் வேண்டிக் கொண்ட காரணத்தால் பூமி தேவியில் ராமனாகவே பிறந்துள்ளார் என்பது நிச்சயம். பின்னர் அவருக்கு தம்பியாக பிறந்தவர் வாளாக இருப்பானோ? அசுரகுலம் அழியும் போது தசரத மைந்தனான ராமபிரானை சரணடைகிறேன். விபீஷ்ணாழ்வார் ஸ்ரீ ராமபிரானின் சந்நிதியில். ராவணனின் ஆணையால் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதால் விபீஷணன் தேவாதி தேவனுடைய தாமரை திருவடிகளை சேவிக்கும் பொருட்டு எவ்வித சோகமும் இன்றி தன் 4 அமைச்சர்களுடன் உடனடியாக ஆகாய மார்க்கமாக புறப்பட்டான். ஸ்ரீராமபிரான் வீற்றிருக்கும் இடத்திற்கு சரியாக மேலே நின்று தேவனை போன்ற அந்த விபீஷ்ணாழ்வார் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் தூய மனதுடனும் தெளிவான சொற்களால் இவ்வாறு கூறினார். ராமனே, லக்ஷ்மி மணாலனே, மூவுலகின் அதிபதியே, சுவாமி, ஜெய ஜெய நாதா, ஜெய ஜெய தாமரை கண்ணனே, முகுந்தனே, ஜெய ஜெய அசுரர்களின் சிறு ரத்தினமே, சீதாபதியே, ஜெய ஜெய கருணை கடலே. நான் ராவணனின் தம்பி. தமக்கு சேவை செய்யும் பொருட்டு இங்கு வந்துள்ளேன். வேதங்களின் வடிவமே, ரகுபதியே, ஸ்ரீபதியே. எனது பெயர் விபீஷணன். தமது அடியார்களுக்கு தொண்டன். தேவியை சிறைப்பிடித்தது தமக்கு தகாது என்று ராவணனிடம் நன்மையானதை எடுத்துரைத்தேன். தேவியை ஸ்ரீராமனிடமே கொண்டு போய் கொடுத்துவிடு என்று என்னால் முடிந்தவரை பலவாறாக அறிவுறுத்தினேன். ஞான நெறிகள் அனைத்தையும் உபதேசித்து தன்னை அறிபவனாகி உயர்ந்த நிலையை அடைந்த பின்னரும் பயனளிப்பது எதுவோ அதை உரைத்தாலும் விதியின் வசத்தால் அது தீமையாகவே வந்து முடிந்தது. வாள் உயர்த்தி என்னை அழிப்பதற்கு ஓடிவந்தான் காலனின் பாம்பை போன்ற வேகமுடைய லங்கேஸ்வரன் ராவணன். அப்போது மரணத்தின் வாயிலில் வந்து நின்று மிகவும் சிந்தாகுலப்பட்டு கதறி அழுது இங்கு வந்துள்ளேன். 4வது அமைச்சனுடன் விடை பெற்று வந்தேனோ வேறு ஆதாரமோ புகலிடமோ எனக்கு இல்லை இறைவா. பிறப்பு, இறப்பு மற்றும் மோட்சத்தின் பொருட்டு பிரம்மனான தமது பாத கமலங்களை எனக்கு சரணம். கருணை கடலே. இவ்வாறு விபீஷ்ணாழ்வார் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் திருவடி பணிந்து சரணடைந்தார். விபீஷ்ணாழ்வார். இது ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணத்தின் 20ஆம் நாள் கதை தொடரான 20ஆம் நாள் பாராயண பகுதியானது இனிதே நிறைவடைந்தது.